அந்த கமலாமா அவங்க வீட்ல எது நடந்தாலும் உடனே எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி சின்ன குழந்தை மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட அவங்க ஒரு வார்த்தை கூட இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னெல்லாம் ஒதுக்கிட்டாங்க போல. எங்க அப்பா வேற ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவன் தான் நம்ம வீட்டு மருமகன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. எங்க அப்பாவை எதிர்த்து என்னால பேசவும் முடியல. சாரி சதீஷ் சார், நான் பேசினது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். நிமி, கழுத்துல தாலி இருக்கு, மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்க? ஆமா இல்ல? என் மேல உங்களுக்கு கோவம் இல்லைல்ல? உங்க மேல நான் எங்க கோவப்பட போறேன்? நீங்க கத்தி எடுத்து என் வயித்துல குத்துனா கூட நான் கோவப்பட மாட்டேங்க. ஏன்னா நீங்க எனக்கு பண்ண உதவி வெறும் உதவி இல்லைங்க, அதுக்கும் மேல என் அம்மாவோட மனசையே குளிர வச்சிருக்கீங்க. இது வேற யாராலைங்க பண்ண முடியும்? அப்படிலாம் பேசாதீங்க, நான் போயிட்டு வரேன். என்ன நிமி மேடம்? எனக்கு என்னமோ போகிறதுக்கே பிடிக்கல. நான் இங்கே இருந்துட்டுமா? வேண்டாங்க, உங்க வீட்டுல தேடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வேணும்னா நாளைக்கு வாங்க. அடிக்கடி வீட்டுக்கு வராமையும் போகாமையும் இருந்தா உங்க மேலேயும் சந்தேகம் வரும்ல. இப்பவே லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வாங்க. சரி. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சந்தியா. குட் மார்னிங் சார். இவங்க யாரு? சார், எனக்கு தெரிஞ்சவங்க சார். ஓ, வேலை செய்யற இடத்த பார்க்க வந்தாங்களா? இல்ல சார், உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க. என்ன சந்தியா சொல்றீங்க? என்ன பார்க்க வந்தாங்களா? ஆமா சார், இவங்களுக்கு ஒரு வேலை வேணும். என்னம்மா சந்தியா அப்படி சொல்ற? நம்ம கம்பெனி என்ன பெரிய கம்பெனியா சின்ன கம்பெனிமா? இதுல எத்தனை பேர் தான் வேலை செய்ய முடியும் சொல்லு? சார், நீங்க மனசு வச்சா இவங்களை கண்டிப்பா வேலையில சேர்த்துக்கலாம் சார். மனசு வைக்கலாமா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா வேலை இருக்கணும் இல்லம்மா? சார், ஏதாவது வேலை கொடுங்க சார். அதுக்கு இல்ல சந்தியா, மிஷின் ஓட்டணும், மூட்டை தூக்கி லோடு ஏற்றணும். இங்க இப்படிப்பட்ட வேலை தாமா இருக்கு, உனக்கு தெரியும்ல. இதுல இந்த பொண்ணுக்கு எந்த வேலை கொடுக்கறது சொல்லு? சார், இவ பிகாம் வரைக்கும் முடிச்சிருக்கா சார். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பா சார். சந்தியா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. நல்லா படிச்சிருக்கு இந்த பொண்ணு, வேற நல்ல கம்பெனியில போய் வேலை கேட்கட்டுமா? சார், நம்ம கம்பெனிக்கு என்ன சார் குறைச்சல்? நம்ம கம்பெனியும் நல்ல கம்பெனி தானே. சந்தியா, நான் அதுக்கு சொல்லமா, இவ்வளவு டேலண்டா இருக்கிற பொண்ணுக்கு வேற நல்ல கம்பெனியில வேலை கிடைக்குமா? ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுமா. சார்,
வேலை எங்க வேணாலும் கிடைக்கலாம் சார். ஆனா நம்ம கம்பெனில இருக்கிற மாதிரி பாதுகாப்பு வேற எங்கேயுமே கிடைக்காது சார். சார் இவ இங்க வேலை செஞ்சா எனக்கும் துணையா இருக்கும் சார். நானும் அவளுக்கு துணையா இருப்பேன் சார். சார் யோசிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சரி சந்தியா, இவங்கள சேர்த்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீ இவ்வளவு தூரம் சொல்லி சேர்த்துக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. சார் நீங்க வேணா பாருங்க சார், இந்த பொண்ணு என்ன மாதிரியே நல்லா வேலை செய்வா, எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டா. சரி சந்தியா, இவங்க இனிமேல நம்ம அக்கவுண்ட் செக்ஷன்ல வேலை பார்க்கட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க என் மேனேஜரை போய் பாருங்க. சரிங்க சார். கூட்டிட்டு போமா. ஓகே சார். வா. அக்கா, என்னக்கா எம்டி ரொம்ப சிம்பிளா இருக்காரு? நான் கூட முதல் நாள் இந்த கம்பெனிக்கு வந்ததும் அவரை லேபர்னு தான் நினைச்சேன் தாரிணி. எந்த பந்தாவும் இல்லாம லேபரோட லேபரா கலந்து வேலை செய்வாரு. அக்கா, எனக்காக அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இங்க பாரு தாரிணி, உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ ஒழுங்கா வேலை செஞ்சு என் பேரை காப்பாத்தினா போதும், அதுவே போதும். டேய் கமல், யார் அந்த பொண்ணு? அவ சந்தியாவோட ரெக்கமெண்டேஷன்ல புதுசா வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கா. சந்தியாவே நம்ம வேலையை விட்டு தூக்கலான்னு பாக்குறோம். இவ ரெக்கமெண்டேஷன்ல புதுசா ஒரு ஆளை கூப்பிட்டு வராளா? இவ என்ன பண்ண போற? சொல்றேன், பண்ணும்போது பாரு. சரி வா, மேனேஜரை போய் பார்க்கலாம். என்னப்பா சதீஷ்? ஒண்ணும் இல்லம்மா. இப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சங்கீதா எனக்கு மருமகளா கிடைச்சது பெரும் பாகியம்பா. ஆமா, அவ எங்க? வெளியே போயிருக்காமா, இப்ப வந்துருவா. என்னப்பா நீ அவளை இப்படி தனியா வெளியில அனுப்பலாமா? அது தப்பு இல்லையா? மா பக்கத்துல தாம்மா, யாரோ ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்ப வந்துருவாமா. சதீஷ், சொல்லுங்கம்மா. உங்க அப்பா நம்மள விட்டு ஓடி போனப்போ நான் தனியா எப்படி வாழ போறோன்னு தெரியாம தவிச்சேன்பா. உன்னை எப்படி ஆளாக்க போறேன்னு தெரியாம எனக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பேன். எத்தனை பேரு என்னை ஏளனமா பேசுனாங்க தெரியுமா? அந்த ஆளால நான் எவ்வளவு அவமானம் அடைஞ்சிருக்கேன் தெரியுமா? ஒரு காலத்துல விஷம் கூட குடிச்சு செத்து போயிடலான்னு நினைச்சேன். ஆனா ஓ முகத்தை பார்த்துதான் அந்த எண்ணத்தையே நான் கைவிட்டுட்டேன்பா. வாழணும்னு வைராகியம் எடுத்தேன். ஊரெல்லாம் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம பையன்தான் முக்கியம், அவனோட வாழ்க்கை தான் முக்கியம்னு வாழ ஆரம்பிச்சேன். இன்னைக்கு உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதுவும் இப்ப நடந்துருச்சு. இது போதும் சதீஷ், இது போதும்பா. நீ எப்படி வாழ்வன்னு பாக்குறேன்னு சொன்ன மக்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டிட்டேன்பா. விட்டுட்டு ஓடி போன உன் அப்பனை விட நீ வாழ்க்கையில உயர்ந்து காட்டிட்டப்பா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சதீஷ்? அம்மா விடுங்கம்மா, பழைய கதையெல்லாம் பேசி இப்ப ஏன் உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? பழைய கதை இல்ல சதீஷ், இது காயம்பா, ஆறாத காயம். எல்லா காயத்துக்கும் மருந்து கிடைச்சிடும். ஆனா மனசுல பட்ட காயம் இருக்கே, அதுக்கெல்லாம் மருந்தே இல்லப்பா. சாகர வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு பட்ட காயமும் அப்படிதான்.
ஆறவே ஆறாதுப்பா. மா இப்ப சொல்லுங்கம்மா, உங்க புருஷனை கூட்டிட்டு வந்து உங்க கால் அடியில விழ வைக்கட்டுமா? வேணாண்டா சதீஷ். அந்த ஆளு என்ன வேணா பணம் தான் வேணும்னு இன்னொருத்தி கூட ஓடி போனானோ அன்னைக்கே நான் அவனை மறந்துட்டேன். ஒரு புருஷனை அவன் பொண்டாட்டி எப்படியா இருந்தாலும் அனுசரிச்சு வாழ்ந்துருவா. ஆனா அவனே யமனா இருந்தா எப்படி நிம்மதியா வாழ முடியும் சொல்லு? சொல்லுப்பா. இது வரைக்கும் நம்மள மறந்து போனவன இதுக்கு மேல நாம எதுக்கு கூட்டிட்டு வரணும் சொல்லு? அவன் முகத்துல முழிக்கிறதே பாவம். அவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, பண பேய். மா அதெல்லாம் விடுங்கம்மா. நீங்களே அந்த ஆளை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? முடியல சதீஷ். நண்பர்களை கூட மறந்துடுவோம், ஆனா எதிரிகளை எப்பவும் மறக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அது போலதான் அவனும். அவன் உண்டாக்குன வலிய என்னால மறக்க முடியல சதீஷ். டேய் தினேஷ், உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டிட்டேன் பாத்தியா? என் மகன் எப்படி உயர்ந்துட்டான் பாத்தியான்னு அவன் சட்டைய பிடிச்சி கேட்கணும் போல இருக்கு. கோவமா கத்தணும் போல இருக்கு. மா எமோஷனல் ஆகாதீங்க. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்ப எதுக்காக இப்படி கத்துறீங்க? அதான் அந்த ஆள் முன்னாடி கெத்தா வாழ்ந்துட்டீங்கல்ல, விடுங்கம்மா. இனி அந்த ஆளை பத்தி பேசவே வேண்டாம். நீங்க பேசாம படுங்கம்மா. மா 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 என்னாச்சுமா? மா மா சார், நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். வெளியில வெயிட் பண்ணுங்க. இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோ. சார், ஏன் நடிச்சிங்க? தாரிணி, நான் உன்னை அடிக்கலமா. உன் தலையில ஒரு கரப்பாம்பூச்சி இருந்ததுமா, அதான் அடிச்சேன். அதுக்கு ஏன் சார் அடிச்சிங்க? தலையில கரப்பாம்பூச்சி இருக்குன்னா நானே தட்டி விட்டுருப்பனே. இல்லம்மா, உன் நல்லதுக்கு தான்மா அடிச்சேன். நான் கரப்பாம்பூச்சி அடிச்சு விரட்டலனா அது உன் தலையில கடிச்சிருக்கும்.
வேணாம், கம்பெனில எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு எம்டி சொல்லியிருக்காரு. நம்ம பிரச்சனை பண்ணா சந்தியா அக்கா பேரும் கேட்டுடும். என்னம்மா யோசிக்கிற? சரி சார், நீங்க கற்பாம்பூச்சி தான் அடிச்சீங்க. ஆமாம்மா. நான் நம்பிட்டேன், போங்க. சரிம்மா. ம். இவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியலையே. பேசாம சந்தியா கிட்ட சொல்லிடலாமா? ஒருவேளை உண்மையாதான் அந்த ஆளு கற்பாம்பூச்சி தட்டினானா? ஆனா கற்பாம்பூச்சி நான் பார்க்கவே இல்லையே. சரி, அவனை விட்டு பிடிப்போம். இப்போதைக்கு சந்தியா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் சந்தியா, உன்னையே இந்த கம்பெனில இருந்து விரட்டலான் இருக்கேன். நீ என்னன்னா இன்னொருத்தைய கூட்டு வந்து இங்க வேலைக்கு சேர்த்து விட்டுருக்க. இருங்கடி, நான் கொடுக்குற டார்ச்சர்ல 2 பேருமே இந்த கம்பெனியை விட்டு தானா ஓட போறீங்க. டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? சாரி சார், உங்க அம்மாவை எங்களால காப்பாற்ற முடியல. அம்மா! 10 மாசம் சுமந்து என்ன பாசமா வளர்த்தவளே, எப்போதும் நிழலாக என்னோடு இருந்தவளே. 10 மாசம் சுமந்து என்ன பாசமா வளர்த்தவளே, எப்போதும் நிழலாக என்னோடு இருந்தவளே. என்னை விட்டு இப்போ நீ ஏன் தான் போன? பட்டு போன மரமாக நான் தானே. நான் விளையாடலங்க, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க அழுகி எப்படியும் நிறுத்த மாட்டீங்க. தனியா இருந்தா அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. இல்லைங்க, நான் அழ மாட்டேங்க. பரவாயில்லைங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன்.